வணக்கம். சில சமயம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு பழங்கால வரி நம்மளோட பெரிய பெரிய கேள்விகளுக்கெல்லாம் ஒரு பதிலா அமைஞ்சிடும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆழமான சிந்தனையை தான் நாம ஒன்னா சேர்ந்து பார்க்க போறோம். முதல்ல இந்த வரிய சும்மா பாருங்க. ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும். இதோட அர்த்தத்துக்குள்ளலாம் போறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தைகளை கேட்டு பாருங்களேன். ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் இதுக்குள்ள ஒரு பெரிய சக்தி இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணலையா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு வாக்கியம் நாம இந்த உலகத்தையும் மத்தவங்களையும் பாக்குற விதத்தையே மொத்தமா மாத்த முடியும்னா அது எப்படி இருக்கும்? வாங்க, அந்த வாக்கியத்துக்குள்ள என்னதான் ஒளிஞ்சிருக்குன்னு நாம சேர்ந்து கண்டுபிடிப்போம். நாம பார்க்க போற இந்த வரி எங்கிருந்து வந்தது தெரியுமா? இது திருமூலரோட திருமந்திரத்திலிருந்து வந்தது. அதாவது பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம தமிழ் ஞான மரபுல மனிதர்கள் எல்லாரும் ஒன்னொன்னு சொன்ன ஒரு பிரபஞ்ச பார்வை இது. வாங்க, இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். சரி வாங்க, இந்த வாக்கியத்தை அப்படியே ரெண்டா உடைச்சு அதுல என்ன இருக்குன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாப்போம். சத்தத்துல இருந்து அதோட அர்த்தத்துக்கு போலாம். முதல்ல ஒன்றே குலமும். அடேங்கப்பா, இது எவ்ளோ பெரிய ஒரு விஷயம் தெரியுமா? நாமளே நம்மள பிரிச்சுக்கிறதுக்காக போட்ட மதம், ஈனம், நாடுன்னு எல்லா கோட்டையும் இது ஒரே வரியில அழிச்சிடுது. நாம எல்லாரும் ஒரே குடும்பம்னு சொல்லுது. இது சாதாரண விஷயம் இல்ல. சரி, அடுத்ததுக்கு வருவோம். ஒருவனே தேவனும். முதல் பகுதியில எல்லாரும் ஒரே குடும்பம்னு சொன்னோம்ல, அது ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இங்கேதான் இருக்கு. ஏன்னா இந்த மொத்த பிரபஞ்சத்துக்கும் இதுல இருக்கிற எல்லா உயிருக்கும் ஆதாரம் ஒரே ஒரு தெய்வீக சக்தி தான். அந்த ஒரு சக்தியிலிருந்து வந்ததுதான் எல்லாமே. ஓகே, இப்போ இந்த பில்லர் மனிதகுலம் ஒன்றேன்னு சொல்றோமே, அதை இன்னும் கொஞ்சம் விரிவா பாப்போமா? நம்ம எல்லாருக்கும் பொதுவான ஒரு அடையாளம் இருக்குன்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? இது வெறும் பேச்சுல. யோசிச்சு பாருங்க, நமக்கு வெளியில பார்க்க நிறம், மொழி, ஊருன்னு 1000 வித்தியாசம் இருக்கலாம். ஆனா அதுக்கெல்லாம் உள்ள நம்ம எல்லாருக்கும் பொதுவா ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் மனிதம். அந்த ஒரு தொடர்பை நம்ம உணரணும். அடுத்த மனுஷனை பார்க்கும்போது அவங்களும் நம்மள மாதிரி தானே ஏத்துக்கிறது தான் இதோட அர்த்தம். ஆனா பாருங்க, மனித குலம் ஒண்ணுங்கிற இந்த ஐடியா தனியா இல்ல. அதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஃபவுண்டேஷன் இருக்கு. அந்த ஃபவுண்டேஷன் தான் நம்ம 2வது பில்லர், இறைவன் ஒருவனே. இந்த பிரபஞ்சத்துல நீங்க பாக்குற எல்லாமே, நாம, மத்த உயிரினங்கள், இந்த பூமி, நட்சத்திரம்னு எல்லாமே ஒரே ஒரு இடத்துல இருந்து தான் ஆரம்பிச்சதுங்கிறத பத்தி தான் இது பேசுது. இப்போ நீங்களே சொல்லுங்க, எல்லாத்துக்கும் ஆரம்பம் ஒண்ணுன்னா நடுவுல நாம மட்டும் எப்படி வேற வேறையா இருக்க முடியும்? எல்லாரும் ஒண்ணுதானே. சோ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 2 ஐடியாவும் வேற வேற இல்ல. இது ஒரே தர்க்கத்தோட, ஒரே லாஜிக்கோட 2 பக்கம் மாதிரி. பாருங்க, இந்த ஸ்லைடு அதை எவ்ளோ அழகா விளக்குது. ஸ்டெப் 1, எல்லாத்துக்கும் ஆரம்பம் ஒரே ஒரு தெய்வீக சக்தி. ஸ்டெப் 2, அப்போ அந்த சக்தியிலேருந்து உருவான மனிதர்கள் எல்லாரும் ஒரே குடும்பம் தானே? பாத்தீங்களா இந்த லாஜிக் எவ்ளோ சிம்பிள், ஆனா எவ்ளோ பவர்ஃபுல்னு. இது ரொம்ப இயல்பானே நம்மள ஒற்றுமைக்கு கூட்டிட்டு போகுது. இப்போ நம்ம மறுபடியும் இந்த முழு வரியையும் பாப்போம். எங்க ஆரம்பிச்சோமோ அங்கே திரும்பி வந்திருக்கோம். ஆனா இப்போ இந்த சாதாரண வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பிரபஞ்ச பார்வைய நம்மால புரிஞ்சுக்க முடியுது. எல்லாரும் பிரிஞ்சு சண்டை போட்டுட்டு இருக்கிற இந்த காலத்துல இந்த பழங்காலத்து ஞானம் நமக்கு எவ்ளோ தேவைப்படுது பாருங்க. நாங்க வேற, அவங்க வேறன்னு பிரிக்கிறத விட்டுட்டு எல்லாரையும் ஒன்னா பாக்குற ஒரு பார்வை வேணும்னு இது நமக்கு ஞாபகப்படுத்துது. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் இதை முடிக்கிறேன். இந்த உலகத்தை நாங்க அவங்கன்னு பிரிச்சு பார்க்காம நாம மட்டும்தான் இருக்கோன்னு பார்த்தா என்னெல்லாம் மாறும்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அந்த பதில் தான் நம்மளோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போகுது.